பாகிஸ்தான் இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியர்களை வந்து எந்த அளவு நேசிக்கிறாங்க பாகிஸ்தானிகள். நாம் வந்து நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கனாக்க வெறுப்பை வந்து விதைக்கிறாங்க. பாகிஸ்தான்னாகவே அந்த நாட்டையே வெறுக்கணும், அந்த மக்களையே வெறுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இயற்கைக்கு மாற்றமாக அங்கே பாருங்கள், பாகிஸ்தானிகள் வந்து பொதுவாகவே இந்தியன்ஸை வந்து ரொம்ப பிரியமாக இங்கே போயிட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னாக்க அந்தளவு நடத்துவாங்க பிரியமாக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் தங்கியிருக்கிறது கூட ஒரு ரூமில் 3 ரூமு. நான் ஒரு ரூமில் இருக்கிறேன். இன்னொரு ரூமில் பஞ்சாபி, பாகிஸ்தான் பஞ்சாபை சேர்ந்தவங்க 3 பேர். அதுக்கு அடுத்த ரூமில் வந்து 2 காஷ்மீரிகள், அதாவது பாகிஸ்தான் காஷ்மீர், ஆசாத் காஷ்மீரியை சேர்ந்தவங்க. எந்த அளவு ஒரு அந்யோன்யமாக இருக்கிறாங்க தெரியுங்களா. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட சமையல் கொஞ்சம் லேட்டாகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு, நஜீர் பாய் என்கிட்ட இந்த சால்னா இருக்குது, எடுத்துக்கிறியா, இந்த ரெடியாக இருக்குது, இப்போ தான் வச்சது, சாப்பிடு, ரொட்டியும் இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட நானும் கொடுக்குறேன், அவங்கள்ட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன். எந்த அளவு ஒரு பிரியம். அதே மாதிரி வண்டி பார்க்கிங் பண்ணுற இடத்துல கூட சில நேரங்களில் வந்து நான் லேட்டாக வந்துட்டாக்க எனக்காக அந்த இடத்த விட்டுட்டு அந்த பாகிஸ்தானி வந்து என்ன பண்ணுவாப்புலனாக்க, அவர் கொஞ்சம் தூரத்தில் போய் நிறுத்துவாப்புல. முன்னாடி என்ன, நான் வந்து லாஸ்ட்டாக வரேன், கொஞ்சம் லேட்டாக வருவேன், எனக்கு வந்து பார்க்கிங் இடம் கிடைக்காதுங்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய காரை வந்து கொஞ்சம் தூரமாக நிறுத்திட்டு அங்கேயும் நடந்து வருவாப்புல. நான் கூட என்கிட்ட வந்து சொல்லுவாப்புல, இந்த மாதிரி நஜீர் பாய் நீ வர்றதுனால தான் நீ கொஞ்சம் லேட்டாக வர, அதனால தான் உனக்காக நான் வந்து இடத்த விட்டுட்டு நான் அங்கேயே பார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எந்தளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் இல்லையா. அதான் இப்போது இந்த காணொலியும் பாருங்கள். அதில் வந்து அதாவது ஒரு இந்தியன் வந்து என்கிட்ட வந்து பாகிஸ்தானி நோட்டு கிடையாது, அதான் இந்தியன் நோட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. அதை வாங்கிட்டு, ஆடடா இது இங்கே வந்து செல்லாது, இது இங்கே வந்து அதிகமாக போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2வது இந்தியன் சொல்கிறாப்புல, டபுள் பைசா தரேன், 50 ரியால், இது டபுள், இது அதை விட அப்படிங்கிறாப்புல. அப்போது இல்லை வேணாம், இந்த 2 ஆப்பிளையும் எடுத்துக்க, பணம் நீ தர வேணாம், இந்தியனில் ஒரு பாகிஸ்தானி ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படிங்கிறாப்புல. அந்த காணொலியை பாருங்கள். ये इंडिया का भाई, ये इंडिया का यहाँ नहीं चलता भाई, पाकिस्तानी नोट दे मुझे, ये इंडिया का नहीं चलता। ये तो नकली नोट है। नकली नहीं है यार, ये इंडियन करेंसी है भाई, बहुत ज्यादा पैसे, ये इधर कौन जानता है इसको। 2 सेब लिए, कितने पैसे हो गए? 20 रुपए। 20 रुपए, अच्छा जी। ये ले, ये तो नकली नोट है। नकली नहीं है यार, ये इंडियन करेंसी है, इंडिया की है ये। अच्छा, पाकिस्तानी दे सकते हैं आप? बेसिकली मैं इंडिया से आया हूँ, मेरे पास ना इंडियन नोट है, पाकिस्तानी है नहीं मेरे पास। यार पाकिस्तानी, यहाँ तो पाकिस्तानी चलता है। वो आपकी बात ठीक है, मेरे पास पाकिस्तानी होता तो मैं आपको जरूर दे देता, लेकिन मेरे पास है नहीं। मेरे पास ये इंडियन और है, मैं आपको और दे सकता हूँ। ये देखें, ये 50 रुपए है, अब ये 50 रुपए ये डबल है यहाँ पे, मतलब 100 रुपीज है, ये 20 है तो ये 40 है। नहीं आप அவருடைய பேச்சில் எந்த ஒரு விருப்பம் கிடையாது. நம்ம இந்தியனுக்கு ஏதாவது உதவணுங்கிற அந்த மனப்பாங்க தான் இருக்குது. சரி, அவன்கிட்ட வந்து இந்தியன் கரன்சி, அதாவது பாகிஸ்தான் கரன்சி இல்லையா, பிரச்சனை இல்லை, இந்த இந்தியன் கரன்சி நீனே வச்சுக்கோ, இந்த ஆப்பிள் இன்னும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு அன்பளிப்பாக தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கறி வியாபாரி 2 பேருமே, பல வியாபாரி 2 பேருமே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தாப்பில் இன்னொரு காணொலியை பார்க்குறோம். அதில் வந்து லேடிஸு அவங்கள்ட்ட போய் இந்த பணத்தை கொடுத்து பண்ணுறப்போ, இந்த பணம், இந்தியன் பணம் வந்து இங்கே வந்து செல்லாது, இங்கே வந்து வேண்டாம், எந்த பிரச்சனை இல்லை, என்னோடய பாகிஸ்தானி பணத்தை நான் தரேன், நீ திருப்பி நான் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து அந்த இந்தியனுக்கு பணத்தை ஃப்ரீயாக கொடுக்குறத பார்க்குறோம். எந்த ஒரு மனசில் வந்து ஒரு வெறுப்பு, இந்தியன் இப்படி இருக்கிறாங்களே, இந்தியா வந்து நமக்கு இவ்வளோ சிரமங்கள்லாம் கொடுக்குது அப்படின்லாம் அவன் நினைக்கல. ஏன்னா கவர்மெண்ட்டுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறப்ப பொதுமக்கள் எல்லாமே அன்பாக பாசமாக தான் இருக்கிறாங்க 2 நாட்டிலையுமே. ஒவ்வொரு நாட்டிலையும் அரசியல் பண்ணுறதுக்காக இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனைனா இதுக்கெல்லாம் இந்தியா காரணம் அப்படின்வாங்க. இது எல்லா 2 நாட்டிலையும் நடக்கிறது. ஆனால் மக்கள் வந்து
ரொம்ப ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்க. அடுத்த காணொலியும் பாருங்கள். आता अच्छी है, बात देख लीजिएगा। ले जाएंगे इसको भी ले जाएं और केले भी ले जाएं, कोई बात मैं इसको भी ले लूँ और ये भी। यार ना करे यार, इतना भाई, प्यार। कोई बात नहीं, फिर क्या हुआ, पाकिस्तानी है, क्या हो गया अरे यार एक्चुअली देखिए आप इंडियन है और ये इंडियन करेंसी है, मेरे किसी काम की नहीं है, जी, तो आप मुझसे वैसे 1000 ले लें। आप मुझे वैसे 1000 दे देंगी, हाँ मैं रेंट लगा के तो मैं चेंज। हाँ जी आप ले वैसे ही थैंक यू सो मच, मुझे बड़ा अच्छा लगा कि आपने मतलब कोई बात नहीं आप रखें रखे कोई बात ये ले लें आप। नहीं रखे 20 रुपए கவனிச்சிங்களா? சந்தித்த எல்லாருமே வந்து நம்ம அதாவது இந்தியன்ஸ் மேலே வந்து அந்த 2-3 பழ வியாபாரி 3 பேருமே ஆப்பிள் எடுத்துக்கங்கிறாங்க, வாழைப்பழத்தை கொண்டு போங்கிறாங்க, ஆரஞ்சு எடுத்துகிட்டு போங்கிறாங்க, காசு தான் தர வேண்டாம், நீ இந்தியாவிலேருந்து இருக்க, எங்களுடைய விருந்தாளி, நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாப்புல. அது பாருங்கள், நம்ம வந்து பாகிஸ்தானிகள் வந்து முரடங்கிறோம், படிப்பறிவு இல்லாதவங்கிறோம், அப்படி இப்படின்னு இங்கே வந்து நம்ம வந்து நிறையா வந்து பத்திரிகைகளில் காண்பிக்கப்படுது இல்லையா? ஆனால் நேரடியாக பார்க்கும்போது அவர்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருக்கிறாங்க. இந்தியர்கள் மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் மேலே இருக்கலாம், அதேமாதிரி நமக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேலே வெறுப்புகள் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. எல்லோரும் சகோதரர்களாக தான் பார்க்குறாங்க. அந்த சகோதரத்தன்மை வந்து நாமளும் அவர்களை பார்க்கணும். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற அரசியல் சூழல் வந்து பாகிஸ்தான் வெறுப்பில் கட்டமைக்கப்படுது. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது.